டே அருண், என்னடா இப்போ தேவதாஸ் ஆயிட்ட? என்னடா பண்றது? முதல் ராத்திரி அன்னைக்கே என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போயிட்டாங்க. எவ்வளவு ஃபீலிங்கா இருக்குன்னு தெரியுமா? மனசாட்சியோ இல்லப்பா இவங்களுக்கு. அடடா, என்ன என் பிரதர் இப்படி சேடா இருக்கான்? நீ மட்டும் ஒன்று சொல்லு, பேக்ரவுண்டில் சேட் சாங் போட்டு விட்டுறேன். ஏதாவது தேவதாஸ் சாங்கை பார்த்து போடுறேன். டேய், நான் ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன். இப்போ இவங்க பண்ண போற சடங்கு என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சு வைக்கிற சடங்காச்சே. அண்ணே, அட ஐயர் வந்துட்டாரு, ஐயர் வந்துட்டாரு. வணக்கம்மா. வாங்க ஐயரே, சீக்கிரமா மேல போய் மருமகளை கூட்டிட்டு வாங்க. வாவக்கா, செம்மையா இருக்க. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மை காட், என் அக்காவுக்கு யார் கண்ணும் படக்கூடாது. நம்ம வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? இன்னும் யாரும் வரல. டோன்ட் வரி, ஐ நோ. இங்க இருந்து போறதுக்கே மனசு வரல. இல்ல, மாமா, तेरे सजदे में सर झुकाओ मुझे देना। அது ஒன்றும் இல்லை. அம்மா கீழே சௌமியாவை பூஜைக்கு வான்னு கூப்பிட்டு அமிச்சாங்க. நீ சௌமியாவை கூப்பிட்டு கீழே வா. மாமா, அக்காவை நீங்களே கூட்டிட்டு போலாமே? அதுக்குள்ள நான் பேக்ல பேக் பண்ணி வச்சிடுறேன். என்ன சொல்றீங்க? சுமதி, நான் வரேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காதல்னா என்னென்ன புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில இது வரைக்கும் காதலுங்கிறது வெறும் வார்த்தையா இருந்தது. ஆக்சுவலா காதல் வந்துட்டா சில பேர் கவிதை எழுதுவாங்க, சில பேர் பாட்டு பாடுவாங்க. ஆனா நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் பெரிய புக்கே எழுதுற அளவுக்கு ரெடி ஆயிட்டேன். நாம வாழணும்னா இதே துடிப்பு ரொம்ப முக்கியம். ஆனா நான் வாழ்றதுக்கு நீ என் கூடவே இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீ மட்டும் என் கூட இல்லைன்னா இந்த இதயமும் துடிக்காத. என்னாலையும் உயிரோட இருக்க முடியாது. டே அருண், மருமகளை கூட்டிட்டு கீழே வரியா இல்ல நான் இங்க இருக்க பூஜை சாமான்லாம் எடுத்துட்டு மேல வரவா? இதோமா வந்துட்டே இருக்கோம். சரி வாங்க, அத்தை கூப்பிடுறாங்க. போய் அழகி. ஒரு நாள் உன் கூட இருந்தது எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. இப்ப அந்த சடங்குனாலும் உங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன்ல.
நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். சீக்கிரம் வந்துருவல்ல? ப்ராமிஸ்? நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். சரி வா. உட்காருமா. நீ இல்லடா அருண். இந்த பூஜை மருமகளுக்கு மட்டும்தான். ஐயோ பிரீத்தி, இப்ப என்ன ஆச்சு உனக்கு? பிரீத்தி, எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா இல்ல பிரிவினை பண்ணி வச்சிருக்கியா? என்ன விளையாட்டு இதெல்லாம்? நேத்து ராத்திரி ஒன்னா தூங்க கூடாதுன்னு சொல்லிட்ட, இப்போ என்னடா பூஜையிலே உட்கார வேண்டாம்னு சொல்றேன். பூஜை முடிஞ்சவொடனே அவளை வீட்டுக்கு காமிச்சு வச்சிருவ. கொஞ்சம் பொறுமையா இருடா, கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்ச நேரம் மட்டும் தானே, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க உன் கூட தானே இருக்க போறா. இவன் எப்படி பொறுமையா இருப்பா? கல்யாணம் ஆன உடனே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என் விஷயத்துல நீ தலையிடும்போது மட்டும் ரொம்ப பொறுமையா இருக்கியா? எங்களுக்கு அப்படிலாம் தோணலையாமா? இங்க பாரு, நான் ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் சொல்லிட்டேன்னு சொல்லுவேன். ஆமா, நீ எப்ப வாய் திறந்து பேசினாலும் உங்ககிட்ட இருந்து நல்ல வார்த்தையே வர்றது இல்லல்ல. ஓ, வாயை கொஞ்சம் திறக்காம இருந்தாலே போதும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? சும்மா இருங்க. அருண், நீ போய் அங்க உட்காரு போ. பாத்தியாடா, இதத்தான் சொல்லுவாங்க சண்டைக்கார குடும்பம்னு. பார்த்தல, எடுத்ததுக்கெல்லாம் சண்டை. அப்படிதான் இருக்கணும், அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். நீ உட்காருமா, நீ உட்காரு. டேய் அருண், ஏன்டா சோகமா இருக்க? அண்ணி இப்போ போயிட்டு சீக்கிரமா வந்துட போறாங்க. என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் எப்படி ஆளை பார்க்காம இருக்கிறது? ओम नमो ब्रह्मण्य देवाय। உங்க ரெண்டு கையிலையும் ஒரு பூவை எடுத்துக்கிட்டு அப்புறம் உங்க கைகளை முன்னாடி நீட்டுங்க. இப்போ இந்த ரெண்டு பூவையும் இங்க என் முன்னாடி வைங்க. ஐயரே, எல்லாம் சரியா தானே இருக்கு? கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா.
இந்த பொண்ணுகிட்ட எந்த ஒரு அபசகனமும் இல்ல. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா இந்த பூ வாடி போயிருக்கும். இந்த பூஜைய அந்த அம்மனுக்காக செஞ்சிருக்கோம். அந்த அம்மன் உங்க மருமகளை எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பா. இந்தாங்கம்மா, இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்க. பாத்தியா, இப்போ உனக்கு நிம்மதியா? தேவையில்லாம எதோ நினைச்சிட்டு ராத்திரி பூரா என்ன தூங்க விடாம பண்ணிட்டல. டேய் வெக்கம் கட்டவனே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம்ன்றதே இல்லையாடா? அங்க ஐயர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. உன்னை போட்டேனா? உன்னை ஒரு அடி போட்டேனா? வெக்கமா இல்லையாமா உனக்கு? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளி அடிக்க வர? யோ அர்ஜுன் தாஸ், உன் பொண்டாட்டிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லியா? இப்போ எனக்கும் பொண்டாட்டி வந்தாச்சு தெரியும்ல, நமக்கும் சில மரியாதையில இருக்குப்பா. ஆட ஆமாங்க, மரியாதையா தான் இருக்கு. இருங்க சொல்ற எவ்வளவு மரியாதையா இருக்குன்னு. போட்டேனா? நில்லுடா. ஏய் அருண் நில்லு. சம்பந்தியம்மா நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? வாங்க உள்ள வாங்க. இங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. சம்பந்தியம்மா, பூஜை நடந்துட்டு இருந்துச்சு, அதான் நான் இங்கே நின்னுட்டேன். ஓ அப்படியா? சரி உள்ள வாங்க வாங்க. என்னங்க? வணக்கம் சம்மந்தியம்மா. வணக்கங்க. வணக்கங்க. ஆமா, சம்மந்திய காணோமே. அவரும் உங்களோட சேர்ந்து வந்திருக்கலாமே. அவரு திடீர்னு உடம்பு கொஞ்சம் சோர்வா இருக்குன்னு சொல்லிட்டாரு. சௌமியாவுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க யாரும் இல்ல, அதான் நானே சம்பிரதாயத்தை பண்ணிடலான்னு வந்துட்டேன். உங்க யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லையே. சேச்சே, என்ன சம்மந்தியம்மா அப்படி சொல்றீங்க? நீங்க இங்க வந்ததே எங்களுக்கு பரம திருப்தி. போங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க. சௌமியா இங்க வா, இங்க வாமா. வா. போய் உன்னோட புது ரூமை காட்டு, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். போமா, போ சீக்கிரம் போ. நீங்க போய் சீக்கிரமா சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க. டேய் வருண், ஐயரை போய் வழி அனுப்பி வச்சுட்டு வா, புரியுதுல்ல? சரி மாமா, போயிட்டு வா. போ. நன்றி ஐயரே, நல்லபடியா போயிட்டு வாங்க. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. சரி, நான் அப்ப கிளம்புறேன். வாங்க. இந்தாங்க ஐயரே, பிடிங்க. எங்கள் மாமா உங்ககிட்ட இந்த தட்சணையை கொடுக்க சொன்னார். இல்லைன்னா தேவையில்லாமல் எதாவது சொல்லி அண்ணியை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும்ல, சில பேர்லாம் இப்படி தான் யோசிப்பாங்க. ஆமா தம்பி, நேக்கு புரியுது. சரிங்க, போயிட்டு வாங்க. சரி வாங்க. வாங்கம்மா, இதுதான் என்னோட ரூம். உட்காருங்கம்மா. சௌமி, இந்த வீடு, இந்த ரூம் எல்லாமே அழகா இருக்குமா? அப்புறம் சௌமியா, இந்த வீட்டுல உன்னை எல்லாரும் அன்பா நடத்துறாங்களா? உனக்கு இங்க எந்த கஷ்டமும் இல்லையே? இல்லம்மா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல, அதனால என்கிட்ட யாருமே எந்த வேலையுமே சொல்லல. அப்புறம் அவரு உண்மையிலேயே என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. எது செஞ்சாலும் என்னை கேட்டுட்டு தான் செய்யறாரு. நேத்து கீழே பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? உனக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா சொல்லு, பார்ட்டியை கேன்சல் பண்ணிடுறேன்னாரு. ஆனா அம்மா,
கீழே எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதனால நான் கீழே போயிட்டேன். நான் செஞ்சது சரிதானேம்மா? நீ செஞ்சதுதாம்மா சரி. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணாச்சே. உண்மையை சொல்றம்மா, நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. அதான் உனக்கு இவ்வளவு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குற புருஷன் கிடைச்சிருக்கான். என் பொண்ணுக்கு கண்ணு பற்றக்கூடாது. அம்மா, நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? உங்களோட பாசம் தான் என் கூட இருக்குல்ல, என் மேல யார் கண்ணும் படாது. அது சரிம்மா, அப்பா ஏன் வரல? இந்த சடங்கு பண்றதுக்கு அவரும் தானே வந்திருக்கணும். அவருக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலமா. எப்படி சரியா இருக்க முடியும்? இந்த பிரச்சனை இன்னும் முடியலையே, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ராத்திரி எதுவும் நடக்கலனாலும் ஒன்னும் ஆயிட போறது இல்ல. இன்னும் பல ராத்திரிகள் பாக்கி இருக்கே. அவளை பத்தி உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? நாம உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்கே ஓடி போயிடலாம். சொன்ன கேளுமா, நான் சொல்றது கேளுமா. அவங்களுக்கு மட்டும் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாவே வாழ முடியாதுமா. சொன்னா கேளுமா. அவங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வரதுக்கு முன்னாடியே நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிடலாமா? சொன்னா கேளுமா. மகேந்திரா கொஞ்சம் பொறுமையாயிரு. நாம வாழ்க்கை பூரா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கப்பா, நம்ம வீட்டுல அபசகுனம் பிறந்திருக்கு. அத வளர்த்த பாவம் நம்மளதான்ப்பா சேரும். நாம எங்க போனாலும் அவளை யாரு வளர்க்கறேன்னு சொன்னா? நானா? அந்த தரித்திரத்தினாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. பிறந்த அன்னைக்கு அவளை கொல்லாம விட்டுட்டேன். இவ செத்து தொலைச்சிருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்மா, இங்க பாருங்களேன். இது அப்பா எனக்கு கொடுத்தாரு நான் அங்கிருந்து வரும்போது. அழகா இருக்குல்ல? அம்மா லேட்டானாலும் அப்பா என்ன அவரோட பொண்ணா ஏத்துக்கிட்டாரு. எனக்கு இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயமா. இது சுமதியுடைய வளையலாச்சு. இது எப்படி சௌமியா கிட்ட வந்துச்சு? இந்த வளையல் அப்பா பரிசா கொடுத்தாருன்னு சௌமியா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா இந்த வளையல கல்யாணத்துக்காக சுமதி பாட்டி கிட்ட வாங்கினா. அப்படி இருக்க இது எப்படி சௌமியா கிட்ட வந்துச்சு? சடங்கு நடக்க போறதே எங்க அக்காவுக்கு, எனக்கு இல்ல. நான் ஏன் திரும்ப வரணும்? ஏன்னா உங்களுக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஓ ரியலி? யா ரியலி. ஆக்சுவலி நான் எங்க போனேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் எனக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதுல சந்தேகமே இல்லை, கண்டிப்பா காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்க ஒருவேளை காத்து காத்து டயர்டாகி போய் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்ப வேணா நீங்க பின்னாடி தெரியும் பாருங்க. உங்களுக்காக அப்போ நான் காத்துக்கிட்டே இருப்பேன், அதுவும் ஃபுல் லாயல்ட்டியோட. ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. இது ஓவர் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அது நேரம் தான் சொல்லணும். உங்களுக்கு தெரியுமாமா, அன்னைக்கு என்கிட்ட அப்பா அவ்வளோ அன்பா பேசி என்ன தோல்ல சாச்சுக்கிட்டாரு. சௌமியா, நீங்க சந்தோஷமா இருக்கியாமா? ஆமாமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு. சரி வாங்க மம்மி, அக்காவை கூட்டிட்டு போலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் வச்சாச்சு. சரிங்க, நல்லதுங்க. போயிட்டு வாமா. வாமா. ஓய், நீ எங்கடா போற? சௌமியா அவ முந்தானில உன் டி-ஷர்ட்டை முடிஞ்சு வச்சிருக்காளா? அப்படியே பின்னாடியே போற? அவங்க வீட்ல போய் சடங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போய் கூட்டிட்டு வா. இப்ப நீ எங்கேயும் போக கூடாது, இங்க வா. ஏய் பிரீத்தி, அவ என் பொண்டாட்டிமா. பரே வா. ஏமா ஒரு சென்ட் ஆஃப் கூட பண்ண கூடாதா? இல்ல அதுக்கும் தடை இருக்கா?
அட கடவுளே. சரி போ. கொஞ்சம் நில்லுங்கம்மா, பொண்ணை வாழ்த்துறோம். நீங்களே எதுக்காக இங்க வந்தீங்க? வாழ்த்து வந்தோம். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல்ல. அதனால என்ன? திருநங்கைகள் வீட்டுக்கு வந்தா விசேஷம்னு சொல்லுவாங்க. இவங்களை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இவங்களோட ஆசீர்வாதத்தால தான் புது ஜோடிங்க நல்லா இருப்பாங்க. அவங்க ஆடட்டும், அப்பதான் குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. நீங்க ஆடுங்க ஆடுங்க. ஆரம்பிங்க ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. அண்ணா கலக்குறாங்கண்ணா. சூப்பர்ண்ணா, சூப்பர். ஓஹோய் 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 அண்ணா, ஓஹோய் 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 ஓஹோய். அடக்கடவுளே. சோமனி வா, கார்ல ஏறி உட்காரு. சுமதி நீ உள்ள உட்காரு. போமா. ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க. ஒரு ராத்திரி முடிஞ்சிட்டா என்ன? இன்னும் 20 ராத்திரிகள் பாக்கி இருக்கு. மம்மி, எல்லா இடத்துக்கும் திருநங்கைகள் எதுக்காக வராங்க? ஐ மீன் கல்யாணம், கொண்டாட்டம், இந்த குழந்தை பிறந்தா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஏன் டான்ஸ் ஆடுறாங்க? அவங்க வந்தா ஏன் நல்லதுன்னு சொல்றாங்க? கொஞ்ச நேரம் கூட உன்னால சும்மா இருக்க முடியாதா? ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், பேசிக்கிட்டே இருப்பியே. மேடம், அவங்க எதுக்காக தெரியுமா ஆடுறாங்க? அதை தவிர அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. அதுவும் இல்லாம அவங்களை யாரும் சேர்க்கவும் மாட்டாங்க. அவங்கள பத்தி அப்படியெல்லாம் பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவங்க நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னா என்ன? உங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல, பேசாம வண்டியை ஓட்டுங்க. இன்னும் ஏன் ஒரு போன் கூட வரல? கண்டிப்பா அம்மாவையும் பொண்ணையும் வீட்டை விட்டு துரத்தி அமைச்சிருப்பாங்க.
இந்த சுமத்தியாவது ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ அவளுக்கு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? பண்ணி பாரு. அப்பா சௌமியா, நீ முதல்ல உள்ள வா. அப்பா உள்ள வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போடா. என்னம்மா பேசணும்? நான் இதுவரைக்கும் அக்கா கிட்ட எதுவும் சொல்லல. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ்ல பாம்பு எப்படி வந்துச்சு? அதுதான் நான் அப்பவே சொன்னேனே. சுமதி, நான் சௌமியாவுக்கு வளையல் தான் கொடுத்தேன். அதுல பாம்பு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு சுமதி, இந்த கல்யாணத்துல யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க தான் கண்டிப்பா இதை செஞ்சிருக்கணும். எனக்கு அப்படிதான் தோணுது. சுமதி, நீ அப்பாவையே சந்தேகப்படுறியா? நான் சந்தேகப்படலப்பா. அக்கா மேல எந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கிறவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவளை பெத்த அப்பந்தான். மம்மி என்ன சொல்றீங்க? அப்பா எதுக்காக அப்படி பண்ணணும்? மம்மி மம்மி நில்லுங்க. மம்மி மம்மி சுமதி, சுமதி, ஏய், நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லயே சொல்லல? சௌமியாவுக்கு தெரியாம எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு? இந்த பாக்ஸ் சௌமியாவுக்கு உங்க அப்பா தானே கொடுத்தாரு. அப்புறம் ஆனா அக்காவுக்கு முன்னாடி அந்த பாக்ஸை நான் தான் ஓபன் பண்ணேன். அக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அக்கா சின்ன வயசுல இருந்து அப்பாவோட பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்தது இப்ப கிடைச்சிருச்சுன்னு நினைச்சா. அக்கா அதை நினைச்சு சந்தோஷப்படுறது எனக்கு கொஞ்சம் பெட்டரா தோணுச்சு. அதனாலதான் அந்த வலையில நான் பாக்ஸ்குள்ள வச்சேன். வேற ஒருத்தங்கிட்ட கேட்கறத விட அப்பா கிட்டயே முதல்ல கேட்கலான்னு தோணுச்சு. பட் ஐ திங்க் என்னோட கேள்விக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கும். அதனால நீங்களே எனக்கு சொல்லிடுங்க மம்மி, என்ன நடக்குதுங்க? சௌமி அக்காவை எதுக்காக அப்பா எந்த அளவுக்கு வெறுக்கிறாரு? சின்ன வயசுல இருந்து அக்கா அவரோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கா. பாசத்தை விடுங்க, அப்பா இது வரைக்கும் அன்பா ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஏன் மம்மி? நீங்க வேணா இப்படி அமைதியாவே இருங்க, ஆனா நான் அமைதியா இருக்க போறதில்ல. நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். உங்ககிட்டயே கேட்பேன். நீங்க சொல்லலைன்னா அப்பா கிட்டயே போய் கேட்பேன். ஒருவேளை அவர் பதில் சொல்லனா இந்த உலகத்துக்கிட்ட கேட்பேன். பெத்த அப்பா ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல எதுக்கு பார்ஷியாலிட்டி பார்க்கணும்?
உனக்கு உங்க அம்மா மேல நம்பிக்கை இருக்கா? சொல்லு சுமதி, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? சொல்லுமா. அம்மா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ரொம்ப நல்லதுமா. இதே மாதிரி உங்க அம்மா மேல நீ நம்பிக்கை வை. நான் உனக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். உன்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஆனா 20 நாளைக்கு அப்புறமா சொல்றேன். இந்த 20 நாள் தான் நம்ம சௌமியாவுடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்க போகுது. ஒருவேளை இந்த 20 நாள்ல நம்ம சௌமிய நிரந்தரமா இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குமா? நம்ம சௌமியாவுக்கு இந்த நேரத்துல துணையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா. அவளை நாம கவனிச்சுக்கணும். அவ பக்கத்திலேயே நாம இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்ணிமைய தாண்டி அவ எங்கேயுமே மறைஞ்சிடக்கூடாது. இந்த வேலையை என்னால தனியா செய்ய முடியாது சுமதி. இதுல உன்னுடைய உதவி எனக்கு வேணுமா? நிச்சயமா என்னால இது செய்ய முடியாது. ஆனா சுமதி, என் மேல சத்தியம். இதுக்கு மேல நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. வேற யார் மூலமா எதையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாது. சுமதி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்புமா. அம்மா என்ன செஞ்சாலும் அதுவும் சௌமி அக்காவுடைய நல்லதுக்காக தான் செய்வேன். சரி, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோமா. 20 நாளைக்கு சௌமியாவுக்கு துணையா நீ அங்கதான் இருக்கணும். மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேம்மா. அவர் நிச்சயம் மறுக்க மாட்டாரு. ஆத்தாடி மகமாயி மாரியம்மா அண்ணா. அம்மா மாரியம்மா. அண்ணா நான் இதுல எல்லாம் எழுதிட்டேன் பாருங்க. என் தங்கமே, அழகு தங்கமே, இளவரசி, ராணி, ராஜாத்தி, எங்க இவ்வளவு அவசரமா புறப்பட்டு போற? நீ இடைய அசைக்க அசைக்க என் இதயமே நின்று போல இருக்க. இந்த பக்கம் எங்க போற? அடடா, என்ன பாசம். பரவாயில்லையே, வாயில இனிப்பு வச்சு அடைச்ச மாதிரி பேசுறீங்க. என்ன விஷயம்? முதல்ல நீ இங்க வா, இங்க வா, என் பக்கத்துல வந்து உட்காரு. இங்க வா, வந்து உட்காரு, சீக்கிரம் வந்து உட்காரு. வா 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 வா, வாடி என் செல்லம். இதோ வந்துட்டேங்க. இப்ப சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 1. இங்க பாரு பிரீத்தி, அடங்கா பிடாரியா சுத்திக்கிட்டு இருந்த நம்ம புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி வச்சிட்டோம். புரிஞ்சதுல? இப்போ நமக்கு இருந்த அது என்ன சொல்லுவாங்க, கடமை. கடமை முடிஞ்சு போச்சு. என்னங்க, உங்க வாய் ஜிலேபி மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஜிலேபி மாதிரி வட்ட வட்டமா உங்க பேச்சு. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? பாயிண்ட விட்டு நேரடியா விஷயத்துக்கு வாங்க. பிரீத்தி, நான் இப்ப நேரடியா விஷயத்துக்கே வரேன். அதாவது விஷயம் என்னன்னா, உன்னோட இந்த அழகான கையால அற்புதமா நீ பண்ணித்தர குலாப் ஜாமுன சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பிரீத்தி. மனசு கடந்து தவிக்குது பாத்துக்க. வாழ்க்கை பூரா உங்களுக்காக சோறாக்கி ஊஞ்சி போயிட்டேன். இனிமே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அதான் மருமக வந்துட்டால அவகிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்க. நான் இனிமே ரெஸ்ட் எடுத்துக்க போறேன். ஆமா, மருமகளை பிறந்த வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி நீ எப்படி பேசலாம்? முதல்ல கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு எனக்கு பொண்டாட்டி ஆக்குனீங்க. பார்த்தல, வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே சடங்கு சம்பிரதாயம் சொல்லி அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டீங்க. அட கடவுளே, பாருங்க, உங்க புள்ள வந்துட்டான். வேற வீட்டு புள்ளை ஆயிட்டான். மருமக வீட்டை விட்டு போய் 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி பறக்குறான் பாரு. உடனே போய் சௌமியாவை வீட்ல இருந்து கூட்டு வந்துடலாம் தான் கிளம்புனேன். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, இவன் பொண்டாட்டி தாசனா ஆயிட்டான்னு. ப்ளீஸ் வெல்கம். விஷத்தை கக்க வந்திருக்காங்க. கமான், நீ கக்குமா. டேய், வார்த்தையை அளந்து பேசு. நான் கியூட்டானவ, மியூட்டாலாம் இருக்க முடியாது. அதுவும் இல்லாம உன்னை விட பெரியவ, வயசுல அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்லயும்.
பெருசா பேச வந்துட்டான். ஏதாவது பேசினா வாய் மூடுன்னு சொல்றது. இல்ல பேசுறதை விட்டா உனக்கு வேற என்ன வேலை தெரியும் சொல்லு பார்க்கலாம். எங்க பாரு, என்னை விட 2 வயசு தான் நீ பெரியவ. அதுக்காக அரசாங்கம் ஒண்ணு உனக்கு சீனியர் சிட்டிசன் கார்டு கொடுத்துல, தெரியுதா? ஓவரா பேசாத. சரி தள்ளு, நான் போய் சாமியாவை கூட்டு வரணும். பாத்தீங்களா பொண்டாட்டிக்கு எப்படி அலையறான் பார். அம்மா இப்பவும் சொல்றேன், இவன் வாழ்க்கை முழுக்க பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுதான் ஓட போறான். ஆமா, அவ முந்தானியே புடிச்சுக்கிட்டு அவ ராகம் தான் பாட போறேன். இதுல உனக்கு என்னமா பிரச்சனை? நீ என்னமோ உன் புருஷனை ரொம்ப ஆட்டி படைச்ச மாதிரியே பேசுற. அதனாலதான் உன்னை கூட்டு போறதுக்கு தினமும் வரான். பெருசா ஏன் பொண்டாட்டிய பத்தி கதை பேச வந்துட்டா. நீ என் சிங்க குட்டிடா, நீ எது சொன்னாலும் சரியா இருக்கும்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல இருக்கிறது தான் அவளுக்கு அழகு. அவளோட புகுந்த வீட்டுல இருந்தாதான் அவளுக்கு சகல மரியாதை கிடைக்கும். ஆமா, என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா நீங்களுமா? ஏங்க அப்பனும் புள்ளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து அவளை அழ வச்சிட்டீங்களே. உங்களை தள்ளுற அந்த பக்கம். நான் போய் சௌமியா கூட்டு வந்துடுறேன். சுமதி, உங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னா? சுமதி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னா? எந்த உரிமையில நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? என் அக்காவை கொல்லணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பா எனக்கு அப்பாவா இருக்க முடியாது. இவ்வளோ நாளா என் குடும்பத்தை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அதை நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. நீங்கள மனுஷங்களா? நம்ம எல்லாருக்கும் ரத்த சொந்தம் இருக்கு. ஒரே வீட்டுல தான் எல்லாரும் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ஒரு நோக்கம். இப்பதுல ரகசியம் வேற. இப்ப அம்மா சத்தியம் வேற வாங்கிட்டாங்க. அப்படியா? அப்ப உங்க அம்மா உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. அதான் உன்னால எதுவும் சொல்ல முடியல போல இருக்கு. உண்மையை சொல்றதுக்கு அவகிட்ட தைரியம் இல்லை. சரி பரவாயில்ல, உண்மை என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். சுமதி, உண்மை அப்பா ப்ளீஸ், நீங்க சொல்றது எப்படி நம்புறது? நீங்க இப்ப சொல்ல போறதுதான் உண்மைன்னு நான் உங்களை எப்படி நம்புறது? ஒரு அப்பா பெத்த பொண்ணையே கொல்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஆள் சொல்றத நான் நம்ப மாட்டேன். சுமதி, சுமதி, நீ சொன்னது சரிதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பம் ரொம்ப பெருசாயிடுது. இப்போ அவங்களோட குடும்பமும் ஏன் குடும்பம் தானே. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அப்படியா? அப்ப மாமா மாமா எல்லாரை விட ரொம்ப நல்லவரா இருப்பாரே. உனக்கு ஒண்ணு தெரியுமா கல்பனா? ஆக்சுவலி அங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா அக்காவோட மாமியார் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவராவே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லிடுவாங்க. அக்காவுக்கு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சடங்கு தான். நம்ம கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் மாதிரி பண்றாங்க ஓவரா. ஒன்னு முடிச்ச உடனே இன்னொன்னா என்னது? நீ அழகிய சரியா பார்க்கவே முடியல, அதுக்குள்ள திரும்பவும் பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. சரி அதெல்லாம் விட, அதான் இப்ப பிறந்த வீட்டுக்கு வந்துட்டல. இப்ப சொல்லு, உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் நைட் எங்க நடந்தது? இவங்க 2 பேரையும் தான் தனித்தனியா படுக்க வச்சிட்டாங்களே. வீட்ல திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. ஓ, அப்படின்னா மனசுல எரியிற நெருப்பு செவத்துல பத்திக்கிச்சு. இன்னைக்கு ராத்திரி சீனை கிரியேட் பண்ணு.
சீன் இல்லை, நான் பெரிய படமே காட்ட போறேன் இப்போ. அதுவும் ரொமான்டிக் மூவியா இருக்கணும். மணிரத்னம் எடுக்கிற லவ் ஸ்டோரி மாதிரி சும்மா சில்லுன்னு. ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் புருஷன்மார்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன் புருஷனை எப்படி கைக்குள்ள கொண்டு வரதுன்னு. எப்படி கைக்குள்ள வச்சுக்கணும் நான் உனக்கு சொல்லி தரேன். சொல்றத கேளு. மாமா ராத்திரி உன் பக்கத்துல வந்தது. கல்பனா, நீ இங்கதான் உட்கார்ந்திருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? வாமா. ஏதாவது வேலை இருக்கா ஆண்டி? ஆமாமா, அதனால தானே நான் உன்னை கூப்பிடுறேன். வாமா, கொஞ்சம் வேலை இருக்கு. ஆண்டி என்னன்னு சொல்லுங்க. நான் தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன்ல, வாமா. சொன்ன கேளு, வா. சொல்லுங்க ஆண்டி. அம்மாக்கு என்ன ஆச்சு? தெரியல. நீ வாமா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். சொல்லுங்க ஆண்டி. என்ன? உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பாத்திரத்தை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. அது வந்து இங்க தானே அது எங்கேயோ வச்சேன். அது இங்கதான் இருக்கா? நல்ல வேலை, நீ வந்தா இதை கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இது உங்க அம்மா கிட்ட கொடுத்துருமா? நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன் ஆண்டி. அப்புறமா எதுக்கு? ஐயோ, நான் ஒருத்தி மறந்தே போயிட்டேன் பாரு. நான் உங்க அம்மாவுக்கு பிடிச்ச பாயசத்தை வச்சிருக்கேம்மா. நீ வந்ததும் சுட சுட உங்ககிட்ட கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சேன். இந்தம்மா, இந்தா, இத கொண்டு போய் கொடுத்துரு. சரி, நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் ஆண்டி. இப்ப சௌமியா கிளம்பிடுவாள, நான் கூட போய் ஐயோ, பேசுறேன். சௌமி எங்கம்மா ஓடி போயிட போறா? அவ வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. அவளை பார்க்கணும்னா போய் பாரு. பாயசத்தை கொண்டு போய் கொடுமா, இல்லனா இது ஆறி போயிடும். போ போ போமா. அட கடவுளே. நிர்மலா, என்னமாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அது வந்து ரூம்ல கல்பனாவும் சௌமியும் பேசிட்டு இருந்தது கேட்டம்மா. அப்ப நான் சௌமியுடைய கண்கள்ல நிறைய கனவுகளை பார்த்தேன். அவ மனைவிய வாழணுங்கிற ஆசையில இருக்காமா. அவங்க 2 பேரும் முதல் இரவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுமா? எத்தனை நாளைக்கு தான் இதை மறைச்சு வைக்கிறது? நிர்மலா, நாம தான் ஆரம்பிச்சோம், அதை நாம தான் முடிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே தெரியதானே போகுது. உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு அப்ப என்ன செய்யணும்ன்றத பாத்துக்கலாமா? நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம கும்பிடுற தெய்வம் கைவிடாது. அம்மா, அப்ப வேணா சாமி பாத்துக்கோ. ஆனா இப்ப இந்த 20 நாள் யாரும் அவளை பாதுகாக்கிறது? நாம தானே அவளுக்கு துணையா இருக்கணும். அந்த கடவுளை தான் நம்பி இருக்கேன். என் பொண்ணுக்கு அவங்க தான் துணையா இருக்கணும். அவங்க தான் கருணை காட்டணும். மகேந்திரா, போடா. வீட்டுக்கு மருமகன் வந்திருக்காரு. அவர் வந்த நேரத்துல நம்ம மன காத்துல பறக்க கூடாது. போ, நாளைக்கு பறக்க போற மன இன்னைக்கே பறந்துற போது. போ போ. வாங்க மாப்பிள்ள. நல்லா இருங்க, நல்லா இருங்க பாட்டி. நல்லா இருப்பா. வாங்க வாங்க, உள்ள போய் உட்காருங்க, போங்க. நிர்மலா, மாப்பிள்ள வந்திருக்காரு, சௌமியா கூட்டு வாவில்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நீ என்னப்பா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? வேற என்ன பண்றது அத்தை, சௌமியா இல்லாம என்னால இருக்க முடியல. சரி சரிப்பா, நீ உட்காரு. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். சௌமியாவையும் கூட்டிட்டு வரேன். சௌமியா கிட்ட நீங்களே சொல்லுங்க, ரொம்ப அலங்காரம்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு. அவ எப்படி இருக்காளோ அப்படியே வந்தா போதும். கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். எனக்கு வெளியே வேலை இருக்கு. நீ உட்காரு. வருவா வருவா, உட்காருங்க மாப்பிள்ள. நீ போய் கூட்டு வா. மாமா, நீங்க வந்துட்டீங்களா? நல்லதா போச்சு. நான் இப்பவே உங்களை பார்த்துட்டேன். கல்யாண டைம்ல பேசவே முடியல. இப்போ உங்ககிட்ட நான் நிறைய பேசலாம். நாளைக்கு உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. சௌமியாவுக்கு நீ தான் அவ வீட்டுல துணையா இருக்கணும். அக்கா, மாமா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரு? உன் கூட நான் என்ன என்னவோ பேசணும்னு நினைச்சேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, மறுபடியும் உன் கூட வரணும்னு தோணுது. இந்த தடவை உன் கூட 1 மாசம் இருக்க போறேன். நீயும் என் கூட வா, எனக்கும் துணையா இருக்கும். இந்த தடவை உனக்கு எவ்வளவு நாள் இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் இருக்கலாம்.
ஆனா அக்கா, என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்பி வந்துதானே ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. சௌமி, சொல்லுங்கம்மா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. உன் அன்பால எல்லார் மனசையும் நீ கவர்ந்து இழுத்துருவ. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ அத கேப்பியாமா? என்னை விட அதிகமா நான் உங்களை தானமா நம்புறேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கண்டிப்பா கேட்பேன். அப்படியெல்லாம் இல்ல சௌமி, எனக்கு நீ சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்றேன். என்னன்னு சொல்லுங்கம்மா. சௌமி, இது சௌமி, இந்த கற்பூரம் எல்லாம் மொத்தமா காலி ஆகுற வரைக்கும் நீ அருண் பக்கத்துல போக கூடாது. அதே மாதிரி அருணையும் உன்னை நெருங்க விடாத. இத செய்யலன்னா அசம்பாவிதம் நடந்துரும். அருணுடைய உயிருக்கு இதனால ஆபத்து வரலாம். என் மகளுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் சொன்ன மாதிரியே தான் நீ செய்யணும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் அப்படியே செய்றேன். இன்னொரு விஷயமும் சொல்றேம்மா. நான் இப்போ உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. சொன்னாலும் மத்தவங்களுக்கு புரியாது. ஏதோ அவ நம்பிக்கையில இப்படியெல்லாம் நாம செய்யறோம்னு நினைச்சுக்குவாங்க. ஆமாம்மா, எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டாம். நிர்மலா, என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? மாப்பிள்ளை வெளியே காத்திட்டு இருக்காருமா. அவர் சீக்கிரம் போகணும்ல. சௌமியா ரெடி ஆயிட்டாளா? சரி வா, நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலாம். இது உள்ளவை. இது என்ன புது டிராமா மம்மி? சுமதி, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. எனக்கு காரணம் எல்லாம் தேவையில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். நீங்க எது செஞ்சாலும் அது எங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். சாப்பிடுங்க மாமா. ஐயோ, இதுக்கு மேல முடியாதுமா. வேண்டாம், வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, என்னால சாப்பிடவே முடியாது. கொஞ்சோண்டு சாப்பிடுப்பா. ஐயோ மாமா, போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். உறவு முறை பிரகாரம் பார்த்தா நானும் உங்க குழந்தையாதான். போச்சுடா. சரிங்க மேடம், சொல்லுங்க. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, சௌமியாவை வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வச்சுக்கணும். அவ கண்ணுல என்னைக்கோ கண்ணீர் மட்டும் வரக்கூடாது. எங்க சௌமியா ரொம்ப இன்னசென்ட். பாரா, இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ற விஷயமா என்ன? ப்ராமிஸே பண்ணலனாலும் சௌமியாவை நான் அப்படிதான் பாத்துக்க போறேன். உங்க எல்லாரையும் விட சௌமியா மேல எனக்கு தான் அக்கறை அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம், சௌமியா என் கூட வந்தாதான் நான் அவளை அக்கறையா பாத்துக்க முடியும். நீங்க இப்ப எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. அதனால சௌமியாவை பாத்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு டபுள் ஆயிடுச்சு. சரிங்க மேடம், புரியுது. சௌமியாவை நல்லபடியா பாத்துக்கிறேன், போதுமா? அதுக்கு முன்னாடி சௌமியாவை போய் சீக்கிரமா கூட்டு வரீங்களா? வாங்க. அருண், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்பா. கேளுங்க. சௌமியா இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியவே போனதில்ல. அவ ஏதாவது புது இடத்துக்கு போனா கொஞ்சம் அதிகமாவே பயப்படுவா. அவ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. அவ ரொம்ப அப்பாவி அருண். அதனாலதான் உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சுமதி உங்க கூட உங்க வீட்லயே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தா அது என் மகளுக்கும் கொஞ்சம் துணையா இருக்கும்ல. அதுக்கப்புறமா சுமதிய நானே இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு
இந்த விஷயத்துல ஏதாவது ஆட்சேபனை இருந்தா உனக்கு என்ன பைத்தியமா நிர்மலா? எந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். அதுக்காக புகுந்த வீட்டுக்கு போகும்போதே ஒட்டிக்கிட்டு போக மாட்டாங்க. அது சௌமியாவோட புகுந்த வீடு. அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பாட்டி. அவங்க ஒன்றும் பெருசா கேட்டுல, அமைதியா இருங்க. அந்த வீடு சௌமியாவோடது. சுமதி எனக்கு குழந்தையா. ஒரு வகையில பார்த்தா குழந்தையானா பாதி பொண்டாட்டிக்கு சமம் இல்லையா? பாதியா இருந்தாலும் அந்த வீடு சுமதிக்கும் சொந்தம். சுமதி எப்ப வேணாலும் அவங்க அக்காவை பார்க்க வரலாம். எத்தனை நாள் வேணாலும் தங்களா அது அவ இஷ்டம். இதெல்லாம் நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா வாய்ப்பே கிடைக்கல. ஆக்சுவலா எங்க வீட்ல எல்லாம் இப்படி கையெடுத்து கும்பிட்டு பேசுற பழக்கம்லாம் நாங்க என்கரேஜ் பண்றதில்ல. நானும் உங்க புள்ள மாதிரி தானே. உங்களுக்கு என் மேல முழு உரிமை இருக்கு. நீங்க என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்கிட்ட ஆர்டராகவே சொல்லலாம் அத்தை, நான் கண்டிப்பா அதை செய்வேன். கடவுள் உன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும். ஆனாலும் அருண், இருந்தாலும் ஒரு தடவைனா உங்க அப்பா கிட்டயும். அத்தை அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நான் தான் சொன்னேன்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் அவங்க செய்ய போறாங்க. அவ்வளவுதான் பிரச்சனை. நான் போய் சௌமியாவை கூட்டிட்டு வரேன்ப்பா. மாப்பிள்ள உட்காருங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சிடாதீங்க. அவ கொஞ்சம் பயந்த சுபாவம். சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ மாப்பிள்ளை கவனிங்க. சரிப்பா. என்ன நடக்குதுங்க? நீ எங்க போற? அக்கா கூட. அக்கா கூட இங்க போக கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? என்னைக்கு நீங்க அக்காவை கொல்ல முயற்சி பண்ணீங்களோ அப்பவே என்ன தடுக்கிற உரிமையை நீங்க இழந்துட்டீங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன். சுமதி, சுமதி, நீ என்ன எப்படி வேணா பேசலாம். ஏன்னா நான் உன்னை பெத்த அப்பா. ஆனா நான் சொல்றதை கேளு, நீ அங்க போகாத. சரி, நாங்க போல. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அக்கா புகுந்த வீட்டுல நீங்க எந்த ஒரு ஆபத்தையும் உண்டாக்க கூடாது. ப்ராமிஸ் பண்ண முடியுமா உங்களால? அக்கா அங்க சேஃபா இருப்பாளா? நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண நாங்க போகல. சுமதி, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு சௌமியாவை காப்பாற்ற முடியும்? இங்க பாரு, உன்னால சௌமியாவை காப்பாற்ற முடியாது. நான் சொல்றத கேள. என்ன கேட்க சொல்றீங்க? மறுபடியும் இன்னொரு பொய்யா இல்ல ஏதாவது புது கதையா? அது எதுவா இருந்தாலும் கண்டிப்பா அக்காவோட நல்லதுக்காக இருக்காது. சின்ன வயசுல இருந்து இதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பவும் இதை தான் செய்ய போறீங்க. நீங்க சொல்றது எல்லாம் யார் நம்புறாங்களோ அவங்க கிட்ட போய் இதை சொல்லுங்க, ஏன் கிட்ட சொல்லாதீங்க. அக்கா அங்க போய் சேஃபா இருக்கான்னு என் மனசாட்சி சொல்ற வரைக்கும் நான் அங்க இருந்து இங்க வர மாட்டேன். சொந்தம் பந்தத்தால அக்காவுக்கு அங்க எந்த ஆபத்தும் இல்லை. உங்களால என்ன தடுக்கவே முடியாது. சுமதி, நான் சொல்றத கேளு. சுமதி, ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க. சுமதி, நான் உன் எல்லா திங்ஸையும் வண்டியில வைக்க சொல்லிட்டேன். அதோட கொஞ்சம் பலகாரங்களையும் பழங்களையும் வச்சிருக்கேம்மா. அங்க போனது சம்மந்தி அம்மா கிட்ட அது கொடுத்துரு. சுமதி, சௌமியாவை பத்திரமா பாத்துக்கோ. என் கூட நீங்களும் வாங்கம்மா. இந்த வீட்டை நான் மறந்துடவா? சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்லம்மா. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க?
கல்யாணத்துக்கு அப்புறமா கூட தான் பொண்ண கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க? நீ இங்க பக்கத்துல தானமா இருக்க. அதோட என் ஞாபகம் வந்துச்சுன்னா எப்ப வேணாலும் நீ ஃபோன் பண்ணி பேசு. धूप हो छाँव हो मैं तेरे साथ हूँ, मेरे दिल की हर दुआ है तेरे लिए, रब दिया रहमता सब है तेरे लिए, इस जहाँ की हर खुशी हो तेरे लिए, ममता मेरे साथ तेरे बन के रहेगी। சரிங்க ஆண்டி, நானும் கிளம்புறேன். நிர்மலா, உன்னை யார சுமத்திய சௌமியா கூட அனுப்ப சொன்னது? அந்த அபசகனம் பிடிச்சவரோட என் பொண்ணை சேர்த்து அவ வாழ்க்கை வீணாக்க பாக்குறிய? முதல் தடவையா பாக்குறேன் ஒரு தாய் தான் பொண்ணோட சேர்ந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அந்த சௌமியா அபசகுணம் பிடிச்சவ. அந்த கடவுளே நினைச்சாலும் எதுவும் நடக்காது. அந்த கடவுளே அவளை பாதுகாக்கும். ஏன்னா அந்த கடவுள் தான் என்னோட சௌமியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த சகுனம் அபசகுணங்கள்லாம் மனுஷங்களா உருவாக்குனது தானே. இத்தனை நாளும் இந்த விஷயத்துல நான் தனியா தான் போராடினேன். ஆனா இனிமே என் கூட என் சின்ன பொண்ணு எனக்கு துணையா இருப்பா. அவ எனக்கு உதவி செய்வா. இந்த மாதிரி நடக்கிறது கூட அந்த கடவுளுடைய கருணையால தான் நடக்குது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீ சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கு நீ என்ன தெய்வமா? டேய் மகேந்திரா, இன்னையில இருந்து உனக்கு பிள்ளைங்களே இல்லைன்னு நினைச்சுக்க. எப்படி இவ போனவளும் திரும்பி வர போறதில்ல. நீ எப்பதான் இதெல்லாம் புரிஞ்சுக்குவியோ?